Hi friends, welcome to our channel. நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி இன்றைக்கி டே 52 ஆஃப் ஆரி ஒர்க் தான். ஸோ ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீட்டில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 51 டேஸ் முடிஞ்சிருக்கு. அதோட வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கலாம். அண்ட் இன்றைக்கி டே 52 அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப்ளவுஸ் மெட்டீரியலுக்கு தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரெண்டு கொடுத்துருக்காங்க இந்த மெட்டீரியல். அண்ட் இன்றைக்கி நம்ம ஒரு கமெண்ட்டை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ சிஸ், எனக்கு ஒரு ஹெல்ப் ப்ளீஸ் சிஸ். நார்மல் நீடில் செயின் ஸ்டிச் மட்டும் போட்டு ஸ்லாண்டிங் செக் டிசைன் ஸ்லீவ் போட முடியுமா? வீடியோ போடுவீங்களா சிஸ்? ப்ளீஸ் சிஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் அச்சூஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் இவங்களுக்காக நான் ஒர்க் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் இவங்களுக்காக தான் வீடியோ போட போகிறேன். ஸோ வந்து பார்க்கலாம், நம்ம வந்து செயின் ஸ்டிச் மட்டும் யூஸ் பண்ணி ஸ்லாண்டிங் செக் டிசைன் எப்படி போடுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்காக என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ ஜரி த்ரெட் வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட். ஸோ அவங்க கேட்டிருக்காங்க செயின் ஸ்டிச் மட்டும் யூஸ் பண்ணி எப்படி போடுறது அப்படின்ட்டு. ஸோ ஜரி த்ரெட், அது கூட பார்த்திங்கன்னா ஆரி பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஜரி த்ரெட்டோட ப்ரைஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஜஸ்ட் 20 ருபீஸ் தான். அண்ட் கூடவே நம்மளோட ஆரி பீட்ஸ் பார்த்திங்கன்னா 10 ருபீஸ்லேருந்தே கிடைக்குது. 10க்கே உங்களுக்கு கிடைக்கும். 20க்குன்னா கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தியாக கிடைக்கும். ஸோ குவான்டிட்டியை பொறுத்து தான் ரேட் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அண்டு இது கூட பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மெட்டீரியல் தான் எடுக்க போகிறோம். ஸோ டோட்டலி 3 மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஒர்க்கை பண்ண போகிறோம். அண்டு நெக்ஸ்ட் என்ன மெட்டீரியல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வீட் பீட்ஸ் தான். ஸோ இந்த 3 மெட்டீரியல்ஸும் யூஸ் பண்ணி தான் அழகான ஒரு டிசைன் நம்ம கொடுக்க போகிறோம். அண்டு இந்த வீட் பீட்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 8 ருபீஸ் தான். 8 ருபீஸ் இருந்தாலே உங்களால் வாங்க முடியும். அண்டு குவான்டிட்டி உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து லைக் 16 ருபீஸ் 10 ருபீஸ் அந்த மாதிரியான பேக் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். அண்டு இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அவங்க கேட்ட மாதிரியே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணலான்னு இருக்கோம், பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜரி த்ரெட்டை நம்ம நீடில் கோர்த்து எடுக்க வேண்டியது தான். ஸோ கொஞ்சம் பெரிய சைஸ் நீடெலாம் நம்ம பார்த்து எடுக்க வேண்டியது தான். அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து கோர்த்து எடுக்க முடியும். பாருங்கள், நான் கோர்த்து எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளி செயின் ஸ்டிச் தான். நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டால் போதும். அவங்க வந்து கேட்ட மாதிரி தான் பண்ண போகிறேன். அண்ட் இது என்னோடய ஃப்ரெண்டோட இன்னொரு ப்ளவுஸ் பீஸ் தான். ஸோ இதையுமே அவங்க ட்ரா பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதுக்கு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் இந்த கமெண்ட்டு பார்த்ததுமே நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து கூப்பிட்டு கேட்டேன், இப்படி ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த மாதிரி நான் வந்து உன்னோட ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ணட்டுமா அப்படின்ட்டு கேட்டிருந்தேன். அவங்களும் ஓகே சொன்னாங்க. அதனால தான் நான் வந்து இந்த ப்ளவுஸுக்கு அந்த செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி செக் டிசைன் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ வாங்க பார்ப்போம், ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்ருக்கேன் பாருங்கள். ஸோ நான் வந்து சிங்கிள் ரோ தான் போட்டு எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு டபுள் ரோ போடணும் அப்படின்னாலும் நீங்கள் டபுள் ரோ கூட போட்டுக்கலாம். அண்ட் இந்த செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஈஸி தான். உங்களுக்கு வந்து ஒன்ஸ் நீங்கள் எப்படி செயின் ஸ்டிச் போடணும் அப்படின்னு நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்பவுமே ஈஸி. அண்ட் நார்மல் நீடில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். செயின் ஸ்டிச் பார்க்குறதுக்கு அப்படியே ஆரி நீடில் பண்ண மாதிரி தான் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களால் வந்து ஃபாஸ்ட்டாக செயின் ஸ்டிச் போட முடியும். ஸோ வந்து நீங்கள் ரஃப் கிளாத், வேஸ்ட்டு கிளாத் இதில் எல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ப்ளவுஸுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணுங்கள். இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு பாருங்கள். நம்ம கையாலேயே நம்மளோட ப்ளவுசஸுக்கு ஒர்க் பண்ணும்போது நமக்கு புது ஐடியாஸ் கிடைக்கும். டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் நம்ம கற்றுப்போம். அண்ட் மெட்டீரியல்ஸ் நம்ம வாங்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒரு ப்ளவுஸுக்கு வாங்கக்கூடியது அடுத்த ப்ளவுஸுக்கு கூட நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ரோ செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கோம். அண்ட் இப்போ நம்ம ஒரு ரோ செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கோம். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஜரி த்ரெட் இருந்தாலே போதும், நம்மளால் நிறைய டிசைன்ஸ் பண்ண முடியும், டிசைன்ஸ் கொடுக்க முடியும். அண்ட் உங்களுக்கு இந்த ஒரு செயின் ஸ்டிச் தெரிஞ்சாலே உங்களால் நிறைய டிசைன்ஸ் கொடுக்க முடியும்.
இந்த செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் தையல் மிஷினில் கூட போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரியே தான் இருக்கும். அண்ட் இப்போது நெக்ஸ்ட்டு நான் ஒரு ரோ வந்து ஆரி பீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி எடுக்கலாம், ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கறதுக்காக தான், பார்க்குறதுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக மட்டும்தான் இது பண்ணுறேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு இது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதில் ஜஸ்ட் வந்து ஒரு ரோ வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட் 4 ஆரி பீட்ஸ் எடுத்து 4 தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் மோஸ்ட்லி எப்போவுமே பார்த்திங்கன்னா ஆரி பீட்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது 4 ஸ்டிச் பண்ணுவேன். சுகர் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது 6, 8 இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும், ப்ளஸ் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது வந்து கஷ்டமாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஆரி பீட்ஸை வந்து கோர்த்து எடுத்துகிட்டு நீங்கள் அழகாக வந்து க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். க்ளூன்னு சொல்லும்போது நீங்கள் B7000 க்ளூ வாங்கி அப்ளை பண்ணணும். ஸோ நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேஸ்ட் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ எனக்கு ஃபுல்லாக உட்காந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல. ஸோ அதனால் நான் கொஞ்சோண்டு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ரிமைனிங்கை வந்து ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். பட் ஸ்டில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து பார்த்து கற்றுக்கோங்க. ரொம்பவுமே ஈஸி தான், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. அந்த டிப்ஸ் தெரிஞ்சாலே போதும், உங்களால் ஈஸியாக செயின் ஸ்டிச் போட முடியும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்டு நீங்கள் வந்து நார்மல் நீடில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணாத ப்ளவுசஸுக்கு நீங்கள் ஆரி ஒர்க் ஆர் இந்த மாதிரி நார்மல் நீடில் நீங்கள் டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரேம் தேவைப்படுமா அப்படின்ட்டு கேட்டால் அது உங்களோட இதுதான். உங்களுக்கு வந்து ஃப்ரேம் யூஸ் பண்ணால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃப்ரேம் வாங்கி வச்சு பண்ணலாம். இல்லை ஃப்ரேம் இல்லாமல் நான் கம்ஃபர்டபுளாக பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். நான் ஃப்ரேம் எதுவும் யூஸ் பண்ணாமல் தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து ஃப்ரேம் வந்து தேவை அப்படின்ட்டு தோணலை. ஸோ அதனால் நான் ஃப்ரேம் யூஸ் பண்ணலை. இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரேம் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவுமே நல்லாயிருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ டைட்டாக நம்ம கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ஃப்ரேம் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம வந்து ஆரி பீடை இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா நிறையா வீடியோஸ் இருக்குது. 51 days முடிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ அதோட வீடியோஸ் எல்லாமே இருக்குது. அண்டு நம்ம வந்து ஒவ்வொரு டேஸும் பார்த்திங்கன்னா 30, 50, 70, 28, 100 இந்த மாதிரி ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் ஆரி ஒர்க் நார்மல் நீடில் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது நிஜமாகவே கேட்குறதுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ், கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி வந்து அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம். அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்ட மாதிரி நம்ம அந்த ஒரு பேட்டர்ன், அந்த ஒரு டிசைன் தான் கொடுக்கணும். ஸோ அண்ட் இந்த செக் டிசைன் பார்த்திங்கன்னா, ஸ்லாண்டிங் செக் டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. பட் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்கை விடவும் ப்ரூச் ஒர்க்ஸ் வந்து இன்னும் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து ஸ்கேல் அண்ட் ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணி தான் ஸ்லாண்டிங் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஸ்லாண்டிங் லைன்ஸ் ட்ரா பண்ணால் நம்ம அதிலே அழகாக ஒர்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் ஸ்லாண்டிங் லைன்ஸ் இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லாண்டிங்காக வேணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஸ்லாண்டிங்காக ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து லைட்டாக தான் ஸ்லாண்டிங் கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து உங்களுக்கு கேப்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் பக்கத்தில் ட்ரா பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கேப் வந்து கொஞ்சம் ஒய்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் நான் ரொம்பவே கேப் விட்டு பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு கேப் கம்மியாக வேணும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து குட்டியாக கொஞ்சம் க்ளோஸாகவே ட்ரா பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி ஒரு சைடில் நம்ம அழகாக ட்ரா பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ இன்னொரு சைட்லேயே நம்ம இந்த மாதிரி க்ராஸாக வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்ட் இது ரொம்பவுமே சிம்பிள். பட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன் டைம் எடுக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாகவே செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம் இல்லையா? ஸோ அதனால் கண்டிப்பாக டைம் எடுக்கும். அண்ட் நீங்கள் தையல் மிஷினில் செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா சுத்தமாக டைம் எடுக்காது.
உங்களால் 5 மினிட்ஸில் இந்த ஒர்க்கை பண்ண முடியும். ஸோ உங்கள்கிட்ட தையல் மிஷின் இருக்குது அப்படின்னா நீங்கள் தையல் மிஷினில் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அது எப்படி போடணும் அப்படிங்கிற வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. ஸ்டில் வந்து நான் வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து தையல் மிஷினில் செயின் ஸ்டிச் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து டோட்டலி 3 பாபின் வந்து எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ 3 பாபின் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா உங்களோட ஜரி த்ரெட், அதாவது எந்த கலர் உங்களோட சாரியோட ஜரியோ அந்த கலரில் நீங்கள் ஜரி த்ரெட்டை எடுத்துக்கோங்க. ஜரி த்ரெட் எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாபினில் வந்து ஜரி த்ரெட்டை சுற்றிக்கோங்க, கொஞ்சம் நிறையா சுற்றிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா இன்னொரு பாபினில் சுற்றுங்க. டோட்டல் 3 எடுக்க சொல்லியிருக்கேன்ல. ஸோ ஃபஸ்ட் ஒன்னில் ஃபஸ்ட்டு சுற்றுங்க அண்ட் செகண்ட் ஒன்னில் அடுத்து சுற்றுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா மூணாவதாக ஒரு பாபின் எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு 2 சுற்றி வச்சுருக்கீங்க எல்லாம் தனித்தனியாக, அதை 2ஐயும் சேர்த்துடணும். அந்த பாபினில் சேர்த்து சுற்றிடணும். லைக் பார்க்குறதுக்கு டபுளாக இருக்கணும். அதை நம்ம ஒரு நாட்டு போட்டு நம்ம வந்து அழகாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்து இன்னொரு புது பாபினில் சுற்றி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறமா அதை நம்ம பாபின் கேஸில் வச்சு மிஷினில் வைக்க வேண்டியது தான். அண்ட் மேலே பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் த்ரெட்டு தான். ஸோ நார்மல் த்ரெட்டில் ஜரியோட அந்த கலரில் த்ரெட் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா உங்களோட ப்ளவுஸோட லைனிங், அதாவது நல்ல பக்கத்தை எல்லாம் நீங்கள் வந்து திருப்பி போட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியது தான். ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரிவர்ஸில் ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் பார்க்குறதுக்கு அப்படியே செயின் ஸ்டிச் மாதிரி ஒரு ஸ்டிச் கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ தையல் மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 5 மினிட்ஸ்லேயே அந்த மாதிரி பண்ணிக்க முடியும். மிஷின் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நம்மளோட சிஸ்டர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் நான் வந்து பார்த்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இந்த ட்ரா பண்ணி வச்சுருக்கிறதுக்கு மேலே நம்ம செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ அவங்க செயின் ஸ்டிச்சில் ஸ்லாண்டிங் செக் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படிங்கிறதும் இருக்குது நம்மளோட சேனலில், நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ பாருங்கள், வந்து நம்ம அழகாக வந்து நம்மளோட செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்ருக்கோம். லைக் உங்களுக்கு செயின் ஸ்டிச் போடுறதுல விருப்பம் இல்லை, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணதுக்கப்புறமா சுகர் பீட்ஸ் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். சுகர் பீட்ஸ் வச்சு கூட ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு அதுவுமே கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஷாப் நியரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷாப்ஸில் போய் நீங்கள் வந்து பால் செயின் வாங்கலாம். பால் செயின் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ பால் செயின் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். அண்ட் அதோட ஒரே ஒரு ட்ராபேக் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் செயின் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக கருத்துரும். ஸ்டிச் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு இதுவே பெட்டர். பட் ஸ்டில் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறது கஷ்டமாக ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஒரு சைடில் ஸ்லாண்டிங் செயின் ஸ்டிச் அழகாக போட்டு எடுத்திருக்கோம். ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாருங்கள். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா அதோட ஆப்போசிட் சைடில் நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது தான், செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் எப்போவுமே நம்ம இந்த ஆரி ஒர்க் பண்ணும்போது நம்ம ப்ளெயின் ப்ளவுஸில் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் இப்போது டார்க் கலர்டு ப்ளவுஸஸ் சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதில் நீங்கள் இந்த மாதிரி கோல்டன் கலர் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணால் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். லைட் கலர் க்ளாத்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஹைலைட் பண்ணி காமிக்காது. ஸோ நம்ம இன்றைக்கி பண்ணக்கூடிய எந்த டிசைனுக்கு நீங்கள் வந்து டார்க் கலர்டு க்ளாத்ஸுக்கு பண்ணிங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். டார்க் கலர்டு ஃபேப்ரிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நிறைய பேர் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் நிறைய சஜஷன் சொல்கிறீங்க, டவுட்டு கேட்குறீங்க, இந்த மாதிரி சொல்கிறீங்க உங்களோட ஒப்பீனியனாக. அதெல்லாம் எனக்கு நிஜமாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. அண்டு நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறப்போ தான் என்னால் இன்னும் நிறையா வீடியோஸ் பண்ண முடியும். ஸோ என்னோடய 100 days சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். அண்ட் நம்ம வந்து 100 days சேலஞ்ச் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும். அண்ட் வந்து நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ளஸ்
100 டேஸ் சேலஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஆரி நீடில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது, ஆரி நீடில் எப்படி நம்ம இந்த மாதிரியெல்லாம் செயின் ஸ்டிச் போடுறது, தென் எப்படி நம்ம வந்து அழகாக வந்து சூப்பராக ஆரி ஒர்க் பண்ணி எடுக்கிறது ஒரு ப்ளவுஸுக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நான் வீடியோவாக போடுறேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட 100 டேஸ் சேலஞ்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும். அதுதான் நம்மளோட பிளான் ஒரு எய்ம்னு சொல்லலாம். ஸோ இப்போது இந்த மாதிரி நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சு எடுத்திருக்கோம். இப்போவே பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட டார்க் கலர்டு ப்ளவுசஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்கள் கையாலே நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். லைக் நீங்கள் வந்து மூவி பார்க்கும்போதாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணும்போது, இல்லை டிவியில் வந்து ஏதாவது மியூசிக் கேட்கும்போது அந்த நேரங்களில் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்களே உங்கள் கையால் பண்ணிக்கலாம். அண்ட் நான் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நிறையா ரெடிமேட் ப்ளவுசஸ் தான் வச்சுருக்கேன். ஸ்டிச்ட் ப்ளவுஸ் ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல. இன் கேஸ் ஆஃப் ஸ்டிச் ப்ளவுஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நானே தான் இந்த மாதிரி அழகாக டிசைன் கொடுத்துப்பேன். நான் டெய்லர்கிட்டலாம் கொடுக்கறதில்ல. ஆரி ஒர்க்கு இல்லை எதுக்குமே நான் கொடுக்குறதில்ல. நானே தான் வந்து அழகாக பண்ணுவேன். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களாலே முடியும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவும் நல்லாயிருக்கும். அண்ட் நம்மளோட சேனலில் வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாடல்ஸில் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரீ டைமில் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ், உங்களோட ஐடியாஸ், உங்களோட ஒப்பீனியன் எல்லாமே என் கூட கமெண்டில் சொல்லலாம். நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அது ரிலேட்டடாக ஏதாவது வீடியோஸ் போட முடிஞ்சால் கண்டிப்பாக போடுறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் ஸ்பெஷலி அச்சூஸுங்கிறவங்களுக்காக தான். அவங்க வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். அண்டு பிடிக்கும் ப்ளஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து டைம் இருந்துச்சு அப்படின்னா டே 1 இருந்து இப்போ வரைக்கும் 52nd டே வரைக்கும் உள்ள வீடியோஸை பாருங்கள். அதில் உங்களுக்கு எந்த டே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எந்த டே நல்லா இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட செயின் ஸ்டிச் வந்து கம்ப்ளீட்டாக போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், இது எல்லாமே செயின் ஸ்டிச் தான். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவுமே கிராண்டாக இருந்த மாதிரி இருக்குது. பட் செயின் ஸ்டிச் மட்டும்தான் போட்டிருக்கோம். ஸோ இப்போ செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா அதோட அந்த ஒவ்வொரு கார்னர்ஸ், அந்த ஜாயிண்ட் ஆகக்கூடிய அந்த இடங்களில் பார்த்திங்கன்னா நம்மளோட வீட் பீட்ஸ் எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். ஸோ வீட் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஓவராக தெரியுது அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து வீட் பீட்ஸுக்கு பதிலாக ஆரி பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆரி பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கணும், கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீட் பீட்ஸ் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து சாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவுமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நம்ம இதை கண்டினியூ பண்ணுறோம். ஸோ அவங்க கேட்ட மாதிரியே கேட்ட மாதிரியே நான் வந்து அழகாக செயின் ஸ்டிச் போட்டு ஒரு டிசைன் செக்டு, நீங்கள் கேட்ட மாதிரியே செக்டு டிசைன், ஸ்லாண்டிங் செக் டிசைன் கொடுத்துருக்கேன். எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு இப்போ வந்து இதோட ஜாயினிங் வரக்கூடிய எல்லா அந்த கார்னர்ஸ்லேயுமே நம்ம வந்து நம்மளோட வீட் பீட்ஸை தான் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ வீட் பீட்ஸ் அப்படிங்கிறம்போது பார்க்குறதுக்கு ஒரு நல்ல லுக் கொடுக்குது. அண்ட் இது செயின் ஸ்டிச்சும் வீட் பீட்ஸும் இருந்தாலே போதும், நம்மளால் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணுங்கள், பாருங்கள். அண்டு இப்போ பாருங்கள், நான் ஆல்மோஸ்ட் வந்து முடிக்க போகிறேன். ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, நெய்பர்ஸுக்கு இவங்களுக்கெல்லாம் தெரியாமல் இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் சொல்லி கூட கொடுக்கலாம். ஸோ அதுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த ஒரு செயின் ஸ்டிச் போடுறது எப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், உங்களால் நிறைய டிசைன்ஸ் கொடுக்க முடியும் நான் சொன்ன மாதிரியே. ஸோ நீங்கள் பீட்ஸோட யூசேஜை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ செயின் ஸ்டிச் போட தெரிஞ்சாலே உங்களால் அதிகமாக பீட்ஸ் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிசைன்ஸ் எல்லாம் கொடுக்க முடியும். இதை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கூட டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் செக் டிசைன் கொடுத்துருக்கோம். இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு லைக்
லீஃபாக இருக்கட்டும், ஃப்ளாராக இருக்கட்டும், எப்படின்னாலும் நீங்கள் ட்ரா பண்ணி இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்பவுமே பர்ஃபெக்டாகவும் இருக்கும் செயின் ஸ்டிச். அண்டு செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா ஒரு ஆரி லுக் கொடுக்கும். அதுக்காக தான் செயின் ஸ்டிச் போடுறோம். ஸோ அப்படியே ஒரு ஆரி லுக் தான் கொடுக்கும். அண்டு நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ நம்ம நிறைய ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அண்ட் இந்த ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி தான் நம்ம எப்போவுமே செயின் ஸ்டிச் போடுவோம். ஸோ லைக் உங்களோட சாரியோட ஜரி த்ரெட் என்ன கலரோ அந்த கலரில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஜரி த்ரெட் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஜரி த்ரெட் நம்ம வாங்கும்போது அது அவ்வளோ சீக்கிரமாக எல்லாம் காலி ஆகாது. உங்களால் நிறைய ப்ளவுஸஸுக்கு ஒர்க் பண்ண முடியும். நான் பார்த்திங்கன்னா இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாங்கின ஜரி த்ரெட் தான். ஸோ டே 1க்கும் முன்னாடியே வாங்கின ஜரி த்ரெட் இப்போ வரைக்கும் வந்து நீட்டாக இருக்குது. அவ்வளோவா காலி ஆகலை, இன்னுமே நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து இந்த ஜரி த்ரெட்லேயே நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ திக்காக இருக்கிறது வாங்கணுமா, தின்னாக இருக்கிறது வாங்கணுமா அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு எது வாங்கினாலும் ஓகே தான். எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும் ஸ்டிச் பண்ணும்போது. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி வீட் பீட்ஸை தான் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சிருக்கோம் பாருங்கள். இப்படி தான் இருக்குது. இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ், ஐடியாஸ் ஒரு ஏதாவது இருந்துச்சுன்னா, டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் வந்து கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இப்போது எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்களே சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ அச்சூஸுக்கு வந்து இது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். ஸோ இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு நாளைக்கு நம்ம டே 53ல் இன்னொரு ப்ளவுஸுக்கு அழகாக டிசைன் பண்ணலாம். நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அண்ட் நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் நம்மளோட சேனலில் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து டைம் கிடைக்கும்போது பாருங்கள். பாய்.